விட்டு விடாதீர்கள். இப்போ உதாரணத்துக்கு அதே மாதிரி அது ஒரு வாய் தண்ணீர் இருந்தாலும் சரி, நீங்க சஹருடைய உணவு விட்டு விடாதீங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு டைம் லேட் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், சஹர் சாப்பிட்டுட்டே இருப்போம். எல்லாம் பாம்புக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த மாதிரி நீங்க விட்டுடாதீங்க. அது வரக்காதான உணவு, அது நீங்க சாப்பிட்ட வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விழுந்து கொண்டு இருக்கிற உணவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கவலை. இப்ப தண்ணி குடிச்சுட்டே இருக்கும், உடனே பாம்பு கொடுப்பாங்க. பாம்பு கொடுத்த உடனே வைங்க 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 டைம் ஆயிடுச்சு. இல்ல நம்ம ஒரு டைம் லேட்டா எழுந்திருக்கும் போதே பாம்பு கொடுப்பாங்க. ஆஹா நோம்பு வச்சுக்கணும், தண்ணி எல்லாம் குடிக்க முடியாது, ஏன்னா பாம்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இல்ல, கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு கவலை, ஒரு வாய் தண்ணியாவது நீங்கள் வந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து இஃப்தியாருக்காக நீங்க அவசரம் செய்யுங்கள். அதுக்கப்புறம் சஹர் வந்து தாமதப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன இஃப்தியாரு சீக்கிரம் செய்து கொள்ளணும், சஹரை தாமதப்படுத்தணும். சரியா? நான் போன தடவை சொன்னேன், ஒருத்தர் தாமதப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கயிறு வச்சுட்டு வெள்ளை ஆற வரைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்கல்ல, ஒரு கயிறு வந்து தலை வெள்ளை ஆற வரைக்கும், அந்த கருப்புல இருந்து வெள்ளம் மாற்றுற வரைக்கும் நீங்க வந்து சஹர் உணவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. லேட்டா எழுந்துட்டோம், ஏதாவது ஒரு வாய் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கலாம், ஏன்னா பரக்கத்தான உணவு அது சஹருடைய உணவு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி பாம்பு கொடுத்த உடனே நம்ம இருக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி வந்து நம்ம இஃப்தியார் பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு இடத்துல பாம்பு கொடுத்துட்டாங்க. பாம்பு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாம்பு கொடுத்தாங்களா, நம்ம பள்ளிவாசல்ல இன்னும் பாம்பு கொடுக்கல, இங்க இன்னும் வேற பள்ளிவாசல், நம்ம பள்ளிவாசல்ல பாம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இஃப்தியார் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க எங்க பாம்பு கொடுத்தீங்களோ சீக்கிரம் எப்படி பேசுனா இஃப்தியார் என்ன பண்ணும், சீக்கிரமாக முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கடைசியில என்ன சொல்றாங்க, ஒரு பேச்சிய பழமே வந்து உங்களுக்கு சிறப்பான, ஒரு மூமினுக்கு சிறப்பான சஹர் எதுன்னா ஒரு பேச்சிய பழமே அவங்களுக்கு போதுமானது.